பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில செவ்வாய் பகவான், அடுத்து கடக ராசியில குரு உச்சம் பெற்று இருக்கிறார். சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெற்றும் கேது பகவானோடு சேர்க்கை பெற்றும் இருக்கிறார். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரனாகப்பட்டவர் நீச்ச நிலையில இருக்கிறார். ராகு பகவான் கும்ப ராசியிலையும் சனி பகவான் வக்ரத்தன்மையோடு மீன ராசியிலும் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆகப்பட்டவர் நீச்ச நிலையிலிருந்து பெயர்ச்சியாகி தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி புதனாகப்பட்டவர் அந்த தன்னுடைய சொந்த ஆட்சி வீடு அடுத்து உச்ச வீடாகப்பட்ட அந்த கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் 8ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மறுபடியும் இந்த புதனாகப்பட்டவர் 27ஆம் தேதி 9ஆம் மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அந்த உச்ச நிலையிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் ஆட்சி நிலையிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல இந்த மாதம் செப்டம்பர் மாதத்துல செவ்வாயாகப்பட்டவர் நீச்ச நிலையை அடைகிறார். தன்னுடைய மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில செவ்வாயாகப்பட்டவர் நீச்சம் அடைவார். அந்த 19ஆம் தேதி செவ்வாய் பகவான் அந்த நீச்ச நிலையை அடைகிறார். அப்போ இந்த மாதத்துல கிரகங்கள் பாத்தீங்கன்னா உச்சம், நீச்சம், அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்சி, இந்த மாதிரியான கிரக காரகத்தன்மையோட இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? மகர ராசி என்பர்கள் கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள், உழைக்கிறதுக்கு பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். கர்மஸ்தானம்னாலே கடமைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் கர்மஸ்தானம். அந்த இடத்துல சனியினுடைய ராசி அப்படின்றதுனால இந்த ராசி என்பவர்கள் எப்போதுமே உழைக்க பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள் கிடையாது. எல்லாருக்கும் உழைச்சு கொடுப்பாங்க, எல்லாரும் எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. ஆனா இவர்கள் எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பவர்கள். இதனால இவர்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தங்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், என்ன இம்சை பண்ணாம இருந்தாலே நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய கடமைகளை திறம்பட செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு தடைகளிலிருந்து விலகல் அப்படின்றது இருக்கும். அந்த தடைகள் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பமே பாத்தீங்கன்னா சிதறி போன ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஒரு நல்லா இருந்த குடும்பம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு இடத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதாவது கணவன் மனைவி பிரிவு, குழந்தைகள் தனியா இருக்கிறாங்க, குழந்தைகளோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியான சில சிக்கல்கள், மனைவி ஒரு பக்கம் வேலை பாக்குறாங்க அப்படின்னா நான் ஒரு பக்கம் வேலை பாக்குறேன், என்னுடைய குழந்தைகளை என்னுடைய பெற்றோர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த மாதம் தீர்வதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது. பொருளாதார நெருக்கடிகள் முதல்ல சொல்லணும். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அதை சேமிக்க முடியாம கஷ்டப்படுறோம் மேடம். அந்த சேமிப்புன்றது வரமாட்டேங்குது. அடுத்து மருத்துவ செலவுகள், இடைவிடாமல் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மருத்துவ செலவுகளே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு விபத்துக்கள், அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஆப்ரேஷன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கே பயமா இருக்கு. அங்க போய் என்ன சொன்னா ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லிடுறாங்க, கிட்டத்தட்ட 1 வாரம் அங்க அட்மிட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுல வயது மூத்தோர்களுக்கு பாத்தீங்கன்னா மகர ராசி என்பர்களுக்கு இந்த டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அந்த டயபெட்டிஸ்னால பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு உடல்ல பாத்தீங்கன்னா வேதனைகள், ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு புண்ணு, கொசு கடிச்சு ஒரு புண்ணு வந்தா கூட அதனால நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்கள் தொடர்ந்து மருத்துவ வேதனைகளை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதம் அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம், குடும்பத்துல கொஞ்சம் சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்பு ஏற்பட போகுது. மிகப்பெரிய ஒரு பண வரவுகள் அப்படின்றது, அதிர்ஷ்ட யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து வெளியில
வெளியில வருவதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல உயர்ந்த பதவிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ ப்ரமோஷன் கிடைக்க போது, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல ஒரு முறையோடு இந்த வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இத்தனை வருடங்களாக உழைச்சாச்சு, இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரியாக அந்த வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். அரசாங்க உத்தியோகத்துல இப்பதான் போய் சேர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள், நல்ல ஒரு சலுகைகள். முதல்ல அந்த அரசாங்க உத்தியோகத்துல நம்ம அதுதான் கவனிக்கணும். அது நிரந்தர ஒரு சலுகைகளை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள், இவர்களுக்கு இருக்கக்கூடிய சில கடன் தொந்தரவுகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். பழைய வீடுகளை விற்று புதிதாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாகவும் இருக்க போது. அந்த புதிய வீடு வாங்கின நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, இப்படியெல்லாம் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மனதளவுல நெருக்கடிகள் இருந்தாலும் உடல் அளவுல ரொம்ப தெம்பா இருப்பீங்க. சில விஷயங்களை பிரச்சனைகள் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ இந்த ஒரு மாதத்துல மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ் அப்படின்றது இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரங்கள் படுத்தா தூக்கம் வராது. ஒரு புதிய புதிய முயற்சிகள்லாம் எடுத்து ஒரு நிம்மதியான உறக்கத்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாகவும் தான் இந்த மாதம் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலத்துல மருத்துவம் ரீதியான சில நிவர்த்திகள் கிடைக்க போது. பெண்கள் அவர்களுக்கு உண்டான வேலைகளுக்கு உண்டான உயர்வை அடைய போறீங்க. தொழில் வாய்ப்புகள் கிடைக்க போது. பண வரவுகள் அதிகரிக்க போது. கணவன் மனைவி அப்படின்ற ஒரு அமைப்புகள் நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள் இந்த கோச்சார கிரகங்களோடு எந்த மாதிரியான அமைப்புல சப்போர்ட் பண்ண போகுது. அதுபோக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு புதுசா வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதற்குண்டான வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எந்த இடத்துல எந்த விஷயங்கள் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பூஜை அறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறைகள். அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்குன்னு ஒரு தனி படுக்கை அறை, உங்களுக்குன்னு திருமணமானவர்களுக்குன்னு தனி படுக்கை அறை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கணும், இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஜாதகம் மூலமாக தீர்வு காண முடியாத நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் பிரசன்னம் மூலமாக நீங்க அழகா தீர்வு காணலாம். அந்த பிரசன்னம் பாக்குறதுக்கு ஜாமக்கோள் பிரசன்னம், சோழி பிரசன்னம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். அந்யோன்யத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள் இந்த கோச்சார கிரகங்களோடு எந்த மாதிரியான அமைப்புல சப்போர்ட் பண்ண போகுது. அதுபோக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு புதுசா வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதற்குண்டான வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எந்த இடத்துல எந்த விஷயங்கள் இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பூஜை அறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறைகள். அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்குன்னு ஒரு தனி படுக்கை அறை, உங்களுக்குன்னு திருமணமானவர்களுக்குன்னு தனி படுக்கை அறை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கணும், இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஜாதகம் மூலமாக தீர்வு காண முடியாத நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் பிரசன்னம் மூலமாக நீங்க அழகா தீர்வு காணலாம். அந்த பிரசன்னம் பாக்குறதுக்கு ஜாமக்கோள் பிரசன்னம், சோழி பிரசன்னம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.